2025ஆம் ஆண்டு நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு சினிமா மற்றும் கார் பந்தயம் அப்படின்னு 2 துறைகளிலுமே மறக்க முடியாத ஆண்டாக அமைஞ்சிருக்கு. மத்திய அரசுடைய பத்மபூஷன் விருது, வெற்றிகரமான திரைப்படம் குட் பேட் அக்லி, பந்தய உலகில் ஜென்டில்மேன் டிரைவர் விருது மற்றும் சர்வதேச பந்தயங்கள்ல அஜித்குமார் ரேசிங் அணியுடைய அசத்தலான சாதனைகள் அப்படின்னு பல மைல்கல்ல அவர் எட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்க்கும் வகையில 2025 குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு இந்தியாவுடைய 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்துமே செய்தாங்க. இது அஜித்வருடைய நீண்ட நாள் கலைப்பணிக்கும் சமூக பங்களிப்பிற்கும் கிடைத்த மிகப்பெரிய உயரிய அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு ரசிகர்களை தாண்டி பல திரையுலக பிரபலங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. சோ இந்த ஆண்டே பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் கிட்டத்தட்ட 8 இருந்து 9 விருதுகளை வாங்கியிருக்காரு. ஆகையால இவரை கௌரவிக்கும் விதமாக திமுக தரப்பு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு கௌரவ விழா ஒன்றை ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனால் அதற்கு ஏகே அவர்கள் சற்றும் ஒத்துழைக்கவில்லை. அதனால தற்போது திமுக வேறொரு பிளான் ஒன்றை போட்டிருக்காங்களாம். அதாவது ஏகே அவர்களை நேர்ல சந்தித்து அவரை கௌரவிக்கும் விதமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூங்கொத்துமே கொடுக்க இருக்காரு. அதுவும் கூடிய விரைவில் நடைபெறவுள்ளதாக சொல்லப்படுது. இதற்கு ஏகே அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவே தெரியுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.